திருப்பி திருப்பி நீங்க அதே தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அத திருப்பி திருப்பி சொல்றேன். இது எதிர்ப்பு பதிவு 50 வருஷமா எதிர்ப்ப பதிவு வச்சுக்கிட்டு தானே இருக்கோம். தண்ணி வாங்கிட்டோமா? எத்தன எத்தன தடவ கேஸ் போட்டிருக்கோம்? எத்தன நடுவர்மன்றம் வைக்கப்பட்டிருக்கு? எத்தனை வகையான கோர்ட்ல இது வரைக்கும் கேஸ் நடத்தியிருக்கோம்? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களும் சரி, அம்மையார் ஜெயலலிதாவும் சரி, முன்னாள் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினும் சரி, எல்லாருமே தமிழக உரிமை எந்த அரசும் விட்டுக் கொடுத்ததில்ல. எல்லாருமே அதற்கான முயற்சிகளை போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களால இயன்ற வகையில. அந்த வகையில இன்னும் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இதன் மூலமாகவாவது தமிழகத்துக்கு நன்மை கிடைக்குமா என்ற அடிப்படையில் அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. நன்மையே நடக்கும் என்று ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். இல்ல இந்த காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், மேகதாது பிரச்சனையா இருக்கட்டும், இது இன்னைக்கு நேத்து உருவானதில்ல. பல பத்தாண்டுகளாக பலமுறை உயர் நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றத்துல, காவிரி நடுவர் மன்றத்துல விவாதிக்கப்பட்டு, இறுதி தீர்ப்பு பெறப்பட்டு, அதே போல மேகதாது பிரச்சனையில எப்படி செயல்பட வேண்டும் என்ற தீர்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தமிழகத்தில் இதுவரை ஆண்டு வந்த கட்சிகள் எல்லாம் தங்களால் இயன்ற வகையிலே சட்ட போராட்டங்களை உச்ச நீதிமன்றத்திலும் தொடர்ச்சியாக எடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. எந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் அதை செவிமடுக்காமல் கர்நாடக அரசு தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கண்காணித்து நெறிப்படுத்த வேண்டிய ஒன்றிய அரசு பாராமுகமாக இருப்பதுதான் தமிழக மக்களுடைய விவசாயிகளுடைய நலன்களை கருத்தில் கொள்ளாமல் இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய நிகழ்வாக, வருத்தப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அந்த வகையிலே மீண்டும் ஒரு முயற்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகிற 3ஆம் தேதி அம்மாநில அரசோடு ஒரு தீர்வை பெறக்கூடிய வகையில இரு மாநிலங்களுக்கிடையே பகைமையை வளர்க்காமல் நட்பு ரீதியாக அந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு நல்லிணக்க பயணமாக, தமிழகத்தினுடைய உரிமைகளை பெறக்கூடிய பயணமாக அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முக்கியமான நோக்கமாக மேகதாதுவிலே அணை கட்டப்பட்டால் தமிழக மக்கள், தமிழக விவசாயிகள் முற்றிலுமாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை மக்களின் குரலாக அன்போடு அவர்களிடத்திலே எடுத்துரைத்து, காவிரியிலே அவர்கள் தர வேண்டிய நீரை இறுதி தீர்ப்பின்படி 177.25 டிஎம்சி தண்ணீரை கடந்த ஜூன் மாதம் முதலே திறந்துவிட்டு இருக்க வேண்டும். அதையும் விவசாயிகள் நலன் கருதி அவர்கள் திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுப்பதற்காக அவர்கள் செல்ல இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் மூலம் நிச்சயமாக இரு மாநில மக்களுக்கு பயன் தரக்கூடிய சந்திப்பாக, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக, தமிழக விவசாயிகள் நலனுக்காக இந்த பயணம் என்பதை நான் பார்க்கிறோம்.